So listen to this conversation between a mother and a daughter and Gopinath in Nia Nana regarding love marriage. A modern mother who opposes it, the reason being caste. காதலையும் சில பிழைகள் இருக்கு. காதலில் சில பிழைகள் இருந்ததுனால காதலே வேணான்னு சொல்கிறீங்க. உங்கள் கல்யாணத்தில் பிழைகள் இருக்கிறதுனால கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவீங்களா? அப்போ காதல்லாம் பிரச்சனை முன்ன பின்ன வரும். நான் செஞ்ச பிழைகளை செய்யாமல் நீ அந்த பிழைகளை திருத்திக்கிறதானே சொல்லணும். மாறா அந்த இதுவே வேணான்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா எனக்கு வந்து லவ் மேரேஜ்னு போச்சுன்னா வேற கேஸ்டில் போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எனக்கு வந்து நான் என்ன So this is a real reason. A reason for opposition love marriage is not all the reason they were conversation. Actually, the important reason is caste. நான் வந்து கல்யாணம் பண்ணால் வேறு காசில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனாலே எனக்கு அது தோணுது பண்ணணும்னு. அது ஏன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்? இன்னும் நீங்கள் அதாவது மாடர்னாக இருக்க அம்மா, எல்லாத்துலேயும் மாடர்ன் ஆகிட்ட அம்மா, எல்லாமே பண்ணுற அம்மா, காசுன்ற விஷயத்தில் மட்டும் ஏன் மாடர்ன் ஆக மாட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு. Here is where the myth of modern people don't see caste is broken. I mean, I have seen many families who say, hey, we are modern, we are Christians, we don't follow caste. When it comes to marriage, it's always caste. தோணுது. சில விஷயத்தில் சென்டிமெண்டலாக தான் இருப்பேன். அதனால் வந்து இப்போ அந்த காஸ்ட் விஷயத்தில் வந்து என்னால் காஸ்ட் ரிலீஜன் அதை தாண்டிலாம் என்னால் போக முடியாது. லவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மிரட்டி மாரி லவ் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அவ்வளோ பிடிக்க போய் தானே நீங்கள் அப்படி லவ் பண்ணீங்க. ஒருவேளை அவர் வேறு ஜாதியாக இருந்தால் அப்போ பண்ணியிருக்க மாட்டீங்களா? அது தெரியலைங்க சார். ஏன்னா வந்து அவர் அந்த காஸ்ட்ன்றதுனால தான் இல்லை சார், அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சுன்றதுனால அவங்க இதை ஒரு ஐடியாலஜியாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வேறு மாதிரி அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக இது அவங்களோட ஐடியாலஜியாக கண்டிப்பாக இருந்திருக்காது. இல்லை பண்ணாதன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது இல்லைங்க சார். நான் கொஞ்சம் கூலாக தான் இருப்பேன். ரொம்ப ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் caste is a very big thing for her. So I think this is also very important point, right? She says, I'm not too against caste, I'm a little easygoing. But it's not true. The daughter refutes. I mean, most people who look very soft often at their home says a lot about caste. If you get married, end up getting married, you should marry a guy who's from the same caste or above caste. I mean, it's understood, but it's how it is. Even the mom looks very nice, soft, who loving to all the people who ever saying, when it comes to marriage, it's caste, guys. இது காசுன்றது அவங்களால எனக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்ற அளவு தான் என்ன வளர்த்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் பொண்ணு உங்கள் காசுலேயே ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓகேயா? அப்போ ஓகே தான் சார். அந்த காலத்தில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது குலம் அறிஞ்சு பொண்ணெடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு கட்டு அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நடக்கும் சார். நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட் சைட்லலாம் கூட நான் பார்த்துருக்கேன். நீங்கள் குலம் அறிஞ்சு பொண்ணு பையன் எடுத்திருக்கீங்க. ஆர் யூ ஹாப்பி? நோ. அவருமே கூட குலமறிந்து தான் பெண் எடுத்திருக்காரு. ஆர் யூ கைஸ் a happy couple? நோ சார். அப்புறம் அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நம்ம காசுலேயே தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், பட் நம்ம காசு நல்ல பசங்க இருக்காங்க, உனக்கு அதை பார்த்து கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, நீங்களாம் உங்கள் பிள்ளைங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்தெல்லாம் நடைமுறைன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்களானே தெரியல. நீங்கள் என்ன சொல்ல போனால், நீங்களாம் உங்கள் அம்மா காலகட்டத்துடைய நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன? நீங்களே ஃபாலோ பண்ணலை. இப்போ உங்கள் காலகட்டத்தில் I mean, that's where the conversation ends. So Gopinath goes and asks this fundamental question. Hey, do you guys follow all the traditions of your parents? Well, I mean, she says no. I mean, very lovely lady, very nice lady. She says no, but you expect your daughters to follow certain beliefs you have. And she doesn't have a really answer. But that's a very important question, right? But if you think of it also the other way, people stop believing a lot of stuff which parents have taught us, from the dress we wear, how we behave, how we look at career. All this happens. But for some reason, even to my surprise, people I have known in my life from my childhood, they have been secretly, or I don't know how, they believe in caste so strongly. Well, caste exists. People, even soft person who is loving to all the other people, but still they believe in some of the core principles of caste, which is troublesome. But at the same time, there are people like her daughter who are openly refuting the ideology of caste. Why should I consider caste, even though they cannot say it openly? Why? So that itself is becoming reason for people questioning that. And in the end, hopefully, one day we will live in a society where nobody believes in caste, thanks to people like her daughter.